என்ன இப்போ 73,000 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்களாமே, 61,000 தான் பாஸே பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த டிஃபரன்ஸ் வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாலியாக பாருங்கள், ஹாப்பியாக பாருங்கள். ஒரு 5 to 10 நிமிஷம் தான் இந்த வீடியோ. இதில் இவ்வளோ பேர் வந்து ஆனால் எங்கே சார் எனக்கு சீட்டு கிடைக்கும், இருக்கிறதே வந்து மொத்தமே டீம்டு யூனிவர்சிட்டியெல்லாம் சேர்த்தே கொஞ்சம் தானே சீட்டு இருக்குன்றாங்க, 73,000 எங்களுக்கு எங்கே சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், RGR அகாடமி சென்னையில் இருந்து பேசுகிறேன். RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. ரைட். இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யாருன்னா பார்க்கறதுக்கு வந்தீங்கன்னா தயவுசெய்து கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்க பாருங்க, கிளிக் பண்ணிடுங்க. நம்ம 48,000 கலந்துட்டு 50,000 நோக்கி ஓட்டு இருக்கோம். இந்த மாதமே நம்ம 50,000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணோம். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். மேக்ஸிமம் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுறீங்க, ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஒரு லைக் பட்டனை ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வேலையும் முடிச்சிருங்க. ரைட். 13,000 சீட்டு எங்கப்பா போச்சு, கண்ட காணும் இங்கேருந்து கண்ட காணுன்ற மாதிரி 13,000 பேர் எங்கப்பா வந்தாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 72,500 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஒன்று ஏற்கனவே அப்ளிகேஷன் வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே கொடுத்துறாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணி ஒரு 120 மார்க் 130 மார்க் 150 மார்க்லாம் வரவங்கலாம் 200 இருக்கிறவங்களாம் 175 இருக்கவங்க போடு அடிச்சு தள்ளு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு 177 213 கட் ஆஃபோ இது வரைக்கும் நீட்டு வச்சதுல இருந்து வந்ததே இல்லை. அதனால இந்த மாதிரி எல்லாம் எங்க கட் ஆஃப் வர போகுது, லோவஸ்ட் கட் ஆஃப் 48% இல்லைன்னா 50% மேக்ஸிமம் முடிஞ்சு போனா ஒரு 164 வரைக்கும் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி 118 198 போன காலம்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு எங்க அவ்வளவு வரப்போகுது அப்படின்னு அப்ளிகேஷன் கொடுத்ததான் தாமதமே தவிர கடன்னு போட்டு அடி தள்ளுட்டாங்க. ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணுறாங்க சில பேர். சார் நான் போட்டப்போ அப்ளிகேஷனில் +1 வைக்கிறப்போ +2 மார்க் ஷீட் வச்சுட்டேன். அப்படியா, உடனே அடுத்த அப்ளிகேஷன் போடுங்க. சார் நான் போடுறப்ப எங்கள் அப்பா பேருக்கு பதில் எங்கள் அம்மா பேர் போட்டேன். அப்படியா, உடனே இன்னொரு அப்ளிகேஷன் போடுங்க. இப்படி சொல்லும் பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ். நான் ஏற்கனவே வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி வீடியோஸே போட்டிருக்கோம். நிறைய அப்ளிகேஷன் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் இந்த மாதிரியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று கட் ஆஃப் லோவர் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கொடுத்த கட் ஆஃப்ல மேட்ச் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஏன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி என்சிசி பாருங்க, ரிசல்ட் வந்து கூட இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பாருங்க தமிழ்நாடு பயங்கரமா வந்து ஃபாஸ்டா இருக்காங்க. அரசு வந்து புது அரசு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுலேயும் மும்முரமா தீவிரமா இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து 500 ரூபாய் லாஸு, 1000 ரூபாய் லாஸு. என்ன கேட்டா இந்த மாதிரியா யாருக்கெல்லாம் என்டிஏ பண்ணாங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நீட் வச்சாங்க, அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க, வேஸ்ட் வேலைக்கு ஆகாது, பேப்பர் லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு செகண்ட் நீட் வைக்கிறப்ப என்டிஏ என்ன சொன்னாங்க, ஐயோ ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கப்பா கெஞ்சினாங்க. எல்லாருமே அக்கௌண்ட் கொடுத்து அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்டிப்பா டிஎம்இ வந்து இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா தவறு வந்து உங்களுடையது, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்க அப்ளிகேஷன் விட்டதுனால பாஸ் மார்க்குனுக்கு என்னன்றதே தெரியாம, லோவர் கட் ஆஃப் என்னன்னே தெரியாம நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 5,000 இருந்து 6,000 அப்ளிகேஷன் வந்திருக்கும். இந்த அப்ளிகேஷனோட அமௌண்ட்டை தயவு செய்து டிஎம்இ வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஸ்டெப் எடுத்து ரீஃபண்ட் பண்ணணும், எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க போட்டிருக்காங்க. ரெண்டாவது, இந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன் வந்து போட சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் கால் பண்ணி ஹெல்ப் லைனில் கேட்குறப்ப நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து டபுள் அப்ளிகேஷன் போடுங்க, நான் கால் ரெக்கார்டு கூட வச்சிருக்கேன், இதுக்கு ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது, அது டிஎம்இல அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இதுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். கொஞ்சம் கால் பண்ணுறப்ப தெரிஞ்சவங்களா என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுமோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்களா கொஞ்சம் உட்கார வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ரைட். இதெல்லாம் பரவாயில்ல. இதனால தான் எனக்கு தெரிஞ்சு வந்து எக்ஸஸ் ஆயிருக்கும். ஆனா நியூஸ்ல என்ன கொடுக்குறாங்க தெரியுமா, இது நேட்டிவிட்டி இல்லாதவங்க எல்லாம் வெளி ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்கப்பா, அதுதான் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். இருக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டால இந்தியாவில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த அப்ளிகேஷனை போடலாம்ப்பா அப்படின்றாங்க. அப்படியும் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 40,000 அப்ளிகேஷனு டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்காக வந்திருக்காது. இதெல்லாம் சேர்த்து தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 70,488 அப்ளிகேஷன்ல வந்து கிட்டத்தட்ட இப்போ 41,000 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் 29,000 கிட்ட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓகே. மேனேஜ்மெண்ட்ல இந்தியாவில் இருக்கவங்கள எல்லாரும் போட்டாங்க அப்படின்னா கூட ஓகே, 30,000 பேர் போட்டிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 40,000 பேர் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் எனக்கு
எனக்கு தெரிஞ்ச சான்ஸே இல்லை போட்டுறதுக்கு, ரைட்டா? அப்போ இதில் 10,000 வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் ஒரு 5,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கும் சீட் கிடைச்சதுன்னு போட்டிருப்பாங்க. இதில் ஒரு 5,000 இதில் ஒரு 5,000 போட்டாங்கன்னா 10,000 இப்படி தான் போகுமே தவிர, இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் சில பேர் போட்டிருப்பதுனால போயிருக்குமே தவிர, மற்றபடி வெளியூரில் இருந்து நேட்டிவிட்டி இல்லாதவங்கலாம் இங்கே போட்டாங்கன்னா அதெல்லாம் 5 பேர் 10 பேர் மேக்ஸிமம் இருக்குமே தவிர, இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. அதனால் பார்த்துக்குங்க, இப்படி தான் வந்து இருக்குமே தவிர நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவை. ஐயோ 40,000 நம்மளுக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு. நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் கரெக்டாக தெரியும். நம்மளுக்கும் இங்கே இருக்கிறதே வந்து 13,999 சீட்டு. இட்ஸ் இன்க்ளூட் எய்ம்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம்டு யூனிவர்சிட்டி சேர்த்து. டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் தூக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியான 7,500 சீட்ஸ் தான். அதுலேயும் 15% கோட்டாக்கு கொடுத்துடணும், 7.5% கொடுத்துடணும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுத்துடணும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு கொடுத்துடணும், எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன சீட்டு இருக்கும் நம்மளுக்கு? இதில் எப்படி நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும்? பெரிய கொஸ்டின் மார்க். இதில் வேற லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி தனி, கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு தனியாக சீட்டை போட்டுருணும். அப்புறமா மேனேஜ்மெண்ட் நான் மைனாரிட்டிக்கு தான் கொஞ்சம் சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கும், ரைட்டா? 6, 2, 9 இப்போ கிட்டத்தட்ட 10 காலேஜ் வந்து மைனாரிட்டியில் போயிடுது. அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி வேற கல்ட்டின்னு போயிடுச்சு. இதில் எங்கெல்லாம் நம்ம சீட் எடுக்க போகிறோம் என்னன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு தலை சுற்றி கன்ஃபியூஷன்லையும் டென்ஷன்லையும் இருக்கக்கூடிய பேரண்டாக நீங்களும் இருப்பீங்க. பயப்படாதீங்க, என்ன பண்ணது, தலை எழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல, என்ன வச்சிருக்கானோ கடவுள் வந்து அதுதான் நம்மளுக்கு நடந்திருக்கு. நம்மளுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், இதுதான் நடக்கும், நானும் இப்படி படிச்சிருவோம் அது படிச்சிருவோம், போய் எக்ஸாமில் எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எழுதின வீட்டில் அட்டகாசமாக எழுதிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அப்படியே மகிழ்ச்சியின் உச்சிக்கு போனவங்கலாம் கீழே தூக்கி தமால்னு போட்ட சம்பவம் நடந்திருக்கு. அதனால வருத்தப்பட தேவையில்ல. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிங்க. இதனால ஒன்றும் நம்மளுக்கு வந்து மாறி போயிட போகிறது இல்லை, ரைட்டா? நம்மளுக்கு வந்து எந்த விஷயமும் இந்த பேப்பரில் வரது நியூஸ்னாலேயோ நம்மளுக்கு எதனமா நம்மளுக்கு சீட் கிடச்சிருமா அப்படின்றதெல்லாம் கிடையாது, ரைட்டா? நம்மளுக்கு இவ்வளோதான் சீட் இருக்குது. ஓசிக்கு 31%. எங்கே வந்து முடியுதோ அங்கே தான் கட் ஆஃப். நிறைய பேருக்கு அந்த கட் ஆஃப்ன்றது கூட தெரியல. யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணுவாங்களாம், கவர்மெண்ட் டிசைட் பண்ணி சொல்லும் போல இருக்கு. இந்த கட் ஆஃப் இது கீழே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க, மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது எந்த கட் ஆஃப் தெரியுமா? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 177 மார்க்கு இல்லை 213 மார்க் லோவர் கட் ஆஃப். அதுதான் என்டிஏ வந்து கொடுக்குறாங்க இல்லையா, இவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் அதுதான் வந்து கட் ஆஃப். பட் இங்கே சீட்டு கிடைக்கிறதுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோ என்சிசியோ கண்டக்ட் பண்ணுறதுலாம் கட் ஆஃப் கிடையாது. யாரும் வந்து அதை யாரும் டிசைட் பண்ணக்கூடாது. எங்கே வந்து அந்த ரேங்க் ஆண்ட கரெக்டாக ஒரு மார்க் முடியுதோ, இப்போ 31%ல 1212 சீட் இருக்குது. அந்த 1012 சீட்டு எங்கே முடியுதோ அதுதான் கட் ஆஃப். 26.5% சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1750 ரேங்க்குள்ள முடியுதுல, அந்த 1750 ரேங்க் எங்கே முடியுதோ அதுல என்ன மார்க் இருக்கோ அதுதான் கட் ஆஃப். இதை யாருமே ஃபிக்ஸ் பண்றதில்ல. நிறைய பேர் வந்து கால் பண்றாங்க, சார் கட் ஆஃப் வந்து யார் சார் ஃபிக்ஸ் பண்றாங்க, எப்படி சார் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு. கட் ஆஃப் யாருமே ஃபிக்ஸ் பண்றது இல்லை. கவுன்சிலிங்ல எந்த இடத்துல மார்க் பேஸ் பண்ணி முடியுதோ கட் ஆஃப் எப்போ தெரியும்? இல்லை நிறைய பேர் முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணி போடுறாங்களே சார் அப்படின்றாங்க. ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எப்போ கரெக்டாக தெரியும்னா ரேங்க் வரப்போ கூட தெரியாது. ரேங்க் வரப்போ கூட ஓரளவுக்கு என்ன ஆகும், இந்த ரேங்க்ல வரலாம் இந்த ரேங்க்ல வரலாம். ஏன்னா 15% கோட்டால எத்தனை பேர் போகிறாங்க, எய்ம்ஸ் ஜிப்மர் எத்தனை பேர் போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பதான் கரெக்டான கிளாரிட்டி, இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு லாஸ்ட் இயர் சொல்லியிருப்பாங்களே, அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் சொல்றாங்களே தவிர இது ப்ரொஜெக்ஷன் தானே தவிர இது வந்து கரெக்டான கட் ஆஃப் கிடையாது. அதனால தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு 20% சீட்டு எவ்வளோ, கிட்டத்தட்ட 650 சீட்டு வந்து எம்பிசிக்கு இருக்கு. அந்த 650வது ரேங்க் எங்க முடியுதோ அதுதான் கட் ஆஃப். 15% வந்து சீட்டு யாருக்கு இருக்கு, எஸ்சிக்கு இருக்கு. அப்போ 15x4 கிட்டத்தட்ட அவங்களுக்கும் ஒரு எவ்வளோ சீட்ஸ் இருக்கும், ஒரு 600 சீட்டு கிட்ட இருக்கும். அவங்களுக்கு எங்க முடியுதோ அதுதான் அங்கே கட் ஆஃப். 1% சீட்டு 40-45 சீட்டு எங்க முடியுதோ அங்கதான் எஸ்டியோட கட் ஆஃப் முடியுது. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி, இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாக்கும் சரி, இது எல்லாமே இப்படி தான் வந்து எங்க முடியுதோ அதுதான் கட் ஆஃப். இதை யாருமே டிசைட் பண்றது இல்லை. நம்மளுடைய ரேங்க்கு எத்தனை சீட்ஸ் இருக்கோ அங்கே எங்கே முடியுதோ அந்த மார்க்கு தான் கட் ஆஃப் அப்படின்றது சொல்லப்படுது. அதனால தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவ்வளோ பேர் 70,000 போட்டாங்களே நம்மளுக்கெல்லாம் சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. வரும் வராமல் போகலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு எல்லாருமே எடுத்துருவாங்க லைனாக. பிரைவேட் கவர்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் எடுப்பான், 6வது நம்பர் வந்து விட்டுருவான், 7வது நம்பர் விட்டுருவான், 8வது நம்பர் விட்டுருவான், 9வது நம்பர் விட்டுருவான், காசு இல்லாமல் இருக்கும். 9, 10வது நம்பர் எடுப்பான். அப்புறம் 20 நம்பர் கூட எடுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா காசு இல்லாமல் கூட இருக்கலாம். காசு இருக்கிறவங்க பக்கத்தில் கூட 8, 9, 10 எல்லாருமே எடுத்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் கூட எடுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாமே கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் சீட்டுன்றது 4,50,000 ரூபாய். அந்த 4,50,000 ரூபாய் கட்ட முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அதை எடுக்க மாட்டாங்க.
அதே போல் மேனேஜ்மெண்ட் வரப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 500 மார்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைவேட் கவர்மெண்ட் கூட கிடைக்காது. அப்போ அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓப்பனு. த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கிறவங்க யாருமே வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ 500 மார்க்கில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒருத்தர் கேட்குறாரு 213 மார்க் இருக்கு எனக்கு கிடைக்குமான்னு. கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். 500 மார்க் இருக்கிறவருக்கு காசு இருக்காது. 500 மார்க் 480 இருக்கிறவருக்கு காசு இருக்காது. 470 இருக்கும் யாருமே கூட எடுக்காம இருக்கலாம். ஆனால் 500லேருந்து 470 15 லட்சம் பே பண்ணுறதுக்கு ஈஸியாக அவங்களுக்கு இருக்கு, பணம் எடுத்துடலாம். சொல்ல முடியாது. அதனால கட் ஆஃப் 470 கூட முடிச்சிடலாம், 400 கூட முடிச்சிடலாம், 350 கூட முடியலாம். இல்லை பணமே இல்லை 350, 200, 177 கூட முடியலாம். சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே 15 லட்சம் 16 20 லட்சம் யாருக்கு பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை பத்தி எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, டென்ஷன் ஆகாதீங்க. ரேங்க் பட்டியல் வந்துடும். கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் காலேஜஸ் சாய்ஸ்ல லிஸ்ட்ல வைங்க. அப்புறம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவான். ரிசல்ட் பாருங்க. அதுல வந்ததுன்னா ஹாப்பியா அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்க, வரலையா அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வந்துதா அடுத்த ரவுண்ட்ல ஜாயின் பண்ணுங்க, வரலையா அதுக்கு அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வந்துதா தேர்ட் ரவுண்ட்ல போய் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுங்க, வரலையா ஃபோர்த் ரவுண்டு நீங்க என்ன பண்ணலாம், கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். இப்படிதான் வந்து நடக்குமே தவிர தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் இவ்வளவு போட்டாங்க அவ்வளவு போட்டாங்க, இதெல்லாம் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, வெளி மாநிலத்தில் அவங்க வந்துட்டாங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் இருந்துட்டாங்களா, இது எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி டென்ஷன் ஆகிற வேலை வச்சுக்காதீங்க. ரைட்டா? நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இருக்கட்டும் சார், இதெல்லாம் நீங்கள் என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு கவர்மெண்ட் போட்ட சீட்டு இந்த வாட்டி வர மாதிரியே இல்லை சார், பையன் வந்து 400 தான் இருக்குது, 450 தான் இருக்குது, எங்களுக்கு வழி காட்டுங்கள், நெக்ஸ்ட் இயர்னா அட்லீஸ்ட் கவர்மெண்ட் போட்டா சீட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் சென்டர் இருக்கா, எங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டான், கூட உட்காந்துட்டு டீச்சர் கேட்டு தான் அவனுக்கு சொல்லி தரணும். அப்படியா? கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆரில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் ஒன்று வச்சுருக்கோம். 12 டீச்சரும் ஒரு 4 மென்டர்ஸும் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் குழந்தைய பேச வச்சு, உங்கள் பையன் பேசலைன்னா கூட உங்கள் குழந்தைய பேச வச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர் இருக்காங்க. சார் ஃபிசிக்ஸு என் பையனுக்கு தெரியாது சார், நாங்கள் படித்த இடத்துல அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணாங்களே தவிர பேசிக்கே சொல்லி தரல. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நாங்கள் இப்போ நம்மக்கிட்ட எஸ்ஆர்பி பேட்ச், ஸ்பெஷல் லிமிடெட் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட்டு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபிசிக்ஸ் டீச்சர் கொடுக்குறோம். உங்கள் குழந்தைக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தான் தெரியும், அந்த டீச்சர் இருப்பாங்க. என் குழந்தைக்கு ஹிந்தி தான் தெரியும், இங்கிலீஷ் தான் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி டீச்சர் இருப்பாங்க. என் குழந்தைக்கு தெலுங்கு தான் தெரியும், என் குழந்தைக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அந்த மாதிரி டீச்சர் இருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி டீச்சர் வேணும்னாலும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூடயே உட்காந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேசிக்கை வந்து ரொம்ப அடிப்படையாக சொல்லிக் கொடுத்து புரிய வச்சு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் டீச்சர் போட்டு அப்புறம் உங்கள் குழந்தைங்கள போட வச்சு, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரை கொடுத்து சால்வ் பண்ண வச்சு அதில் எதனா டவுட் வந்தாலும் கிளியர் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் பண்ணுறோம்ல, அதை எடுத்துக்கிட்டு உங்கள் குழந்தை பண்ணாத அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேட்சில் வந்து சேரலாம். சார் என் குழந்தை படித்த இடத்துல 70 பேர் 80 பேர் சார், அவன் போய் டவுட்டு கேட்டாலே முடியாது. அதுக்கு தான் நம்மளுடைய 20 ஸ்டூடெண்டோட பேட்ச். ரைட்டா? நீங்கள் எந்த ரீசன் சொன்னாலும் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் உங்கள் குழந்தை நாங்கள் சொல்கிறத கேட்டு பண்ணுறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கணும். வேற ஸ்கூல் மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுறது, வேற இன்ஸ்டியூட் மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுறது, வேற கொஸ்டின் பேப்பர் இங்கே எடுத்துன்னு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, வேற யூடியூப் சேனல் பார்க்கறது, அந்த மாதிரி எல்லாம் அன்ஃபிட் ஃபார் ஜாயினிங் அவர் எஸ்ஆர்பி பேட்ச். நாங்கள் சொல்கிறது மட்டும் தான். ஃபோனில் அடிக்ட் இருக்கக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? புரியுதா? நம்ம வந்து ஃபோனே வந்து யூஸே பண்ணக்கூடாதுன்றோம். அதே போல் காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கணும், 11 மணிக்கு தூங்கிடணும்னு சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் ப்ராப்பர் டைம் ஷெடியூலில் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்து உங்களை கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்க வைக்கிறதுக்கும் சேலஞ்சு பண்ணுறோம். நீங்கள் வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க? உடனே கால் பண்ணுங்கள். 8691 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசிட்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என் பையன் படிக்க மாட்டேன்றான், வேணாம், அவனை வேற எதுனா படிக்க வைங்க. நீங்கள் சொல்கிறீங்க என் பையன் இதெல்லாம் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு புரியாதுன்றான்ல, பாவம் அவனை எதுக்கு வந்து கிளாஸில் போட்டு பாவம் டென்ஷன் பண்ணுறீங்க. ரைட்டா? உங்கள் குழந்தையோட விருப்பம் இருக்குது, படிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுது, சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பேன்றது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய்கிறேன்னு சொல்லுது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சொல்லுங்க, செய்யுங்க. சார் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் சார், ரிலாக்ஸ்டாக படிக்கணும் சார், நான் அப்படியே காலை நீட்டிக்கிட்டு படிக்கணும் சார், அதெல்லாம் இங்கெல்லாம் ஒத்து வராது. சாப்பாடு எங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணியாக டெய்லி போடணும் சார், எங்களுக்கு சிக்கன் இல்லாமல் என் குழந்தை சாப்பிட மாட்டேன் சார், டெய்லி முட்டையே கொடுக்கணும் சார், என் குழந்தைக்கு தயிர் சாதம்னா தான் சார் பிடிக்கும், எனக்கு ஆர்டர் பண்ணி தான் பிடிக்கும். அவங்க எல்லாமே அன்குவாலிஃபைட் டு ஜாயின் அவர் ஆர்ஜிஆர் கிளாஸ். நாங்கள் என்ன டிஃபன் மெனு வச்சுருக்கோமோ அதை தான் சாப்பிடணும். அந்த டைம் கூட நாங்கள் என்ன டைம் சொல்கிறோமோ அந்த டைமுக்கு தான் சாப்பிடணும். ரைட்டா? உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்ற டைமை மாற்றுறது, காலையில் வந்து மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தலைவலின்னு நான் ஹாஸ்டலில் இருக்கணும்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா not entertained and we are not interested to join these kind of stuff. நாங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டல இந்த குழந்தைங்களெல்லாம்.
ரைட்டா. அதே போல் மினிமம் மார்க் ஸ்கோரிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 80% மார்க்னா +2ல இருக்கணும். சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க 250, 280, 300, 320, 350 இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து ஸ்கோர் பண்ணணும்னா ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். அவன் 95, 90%, 95%, 98% வாங்கிட்டு தலைகீழ நிற்கிறான் அதில் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அப்படின்றப்ப சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க, ரீடெஸ்ட்டில் வந்து எழுதுறதுக்கு போகிறவங்க, பாஸே பண்ணாதவங்க, சார் என் பையன் ரீடெஸ்ட் வந்து தான் சார் அப்போ தான் சார் அவனுக்கு முடியாமல் போயிடுச்சு, அவன் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா அடிச்சிருப்பா சார், எல்லாம் அடிச்சிருப்பா சார், அந்த குழந்தைக்கு நீங்கள் திருப்பி தேவையில்லாமல் நீட்டை போட்டு அவனை திணிக்க தேவையில்லை. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க ஐயோ என்னடா என் பையன் பாஸ் பண்ணுறது கூட இவர் கெட்டுறா. இல்லை, கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எய்ம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த சொல்கிற கண்டிஷன். நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்துருவேன் சார், டீம்டு யூனிவர்சிட்டி. அப்பா உங்கள் குழந்தை தூங்கிட்டே படித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டை எடுத்துருவார். உங்கள் குழந்தை படுத்துக்கிட்டே படித்தாலும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எடுத்துருவார். அதுக்கு ஆர்ஜிஆரோட 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் தேவையே இல்லை. ஆன்லைன்லேயே கிளாஸ் இருக்கு, பார்த்துட்டு படித்தாலேயே போகிறோம், பார்க்காம படித்தாலேயே பாஸ் பண்ணிடுவார். வீட்டில் உட்காந்துன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அவர் எந்த டியூஷன் சென்டருக்கும் போக தேவையில்ல, எந்த கோச்சிங் சென்டருக்கும் போகாமல் படித்தாலேயே பாஸ் மார்க்குன்றது 200 வந்துடும். ரைட்டுங்களா? அதனால் படிக்கணும், பாஸ் பண்ணணும், வெறித்தனமாக நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு பேரண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி எங்கள் பேச்சை கேட்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணி பேசலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.